என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. நாளைக்கு நீ கொண்டு விட முடியுமா முடியாதா? உங்கள்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். காதா அவுட் ஆயிட்டல. இங்க பாருங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன், நான் சஜு கூடல போவே மாட்டேன். என்னைய மட்டும் அங்க துரத்திட்டு நீங்க ஜாலியா அங்க இருந்துருவீங்களோ? நான் இப்பயே சொல்லிட்டேன், என்னைய கொண்டு விட்டுட்டு நீங்க அங்க வந்தா மட்டும்தான் நான் அங்க நிப்பேன். ஒரு ரூல் தான் போட்டிருக்கீங்க, பேச மாட்டீங்கன்னு. இதெல்லாம் உங்க இத்து பண்ண ரூல்ல இல்ல. 2 நாள் பேசாம இருந்தாதான் உனக்கு புத்தி வரும். ஒண்ணு நான் பண்ணியேன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு புரியணும் இல்ல. நாளைக்கு ஒரு வீட்டுல வாழ போற பிள்ளை எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டு இருக்கு. 4 பேர் இருக்க இடத்துல எப்படி இருக்கணும்னு ஒரு பிள்ளைக்கு தெரியல. போன் இல்லாம எல்லாரும் கூடாலையும் இருந்து பேச ஆரம்பிச்சா. இவ பாட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டா. சாரி. என்ன சொன்னாலும் நான் மனசை மாத்த போறதே இல்ல. பேசாம இருந்தா மட்டும்தான் அடுத்தது ஒரு விஷயம் பண்ணும்போது இது அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இத நம்ம பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு யோசிப்ப. இனிமே யோசிக்கலாம். இது கொத்தி குறைச்சல் இல்ல. என் கூட பேசுங்க. இனிமே உங்களுக்கு பிடிக்காதது எதையும் பண்ண மாட்டேன் ரோஹித். ஒரு வாரம் எல்லாம் என்னால பேசாம இருக்கவே முடியாது. நான் பாட்டி கெஞ்சிட்டே இருக்கேன், அது பாட்டுக்கு படம் பார்த்துட்டு இருக்கு. மேலே மேலே இறக்கு போடுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது இறக்கு போடாது. திருப்பி நான் பிரியாக்கு போன் பண்ண போறேன், சஞ்சய்க்கு போன் பண்ண போறேன், எல்லாருக்கும் மறுபடியும் போன் பண்ணி நாங்க வரவே மாட்டேன் சொல்ல போறேன். எல்லாரும் உங்கள்ட்ட கேள்வி கேட்பாவேலாம், ஏன் சார கூடல சண்டையானு. அப்பதான் நீங்க திருந்துவியா? இந்த முறைப்புக்கெல்லாம் நான் பயரவே மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த போன் எங்க போச்சு? இருக்கு நகி. ஒய்ஃப் கூட எல்லாம் சண்டை போடுறது நல்ல பழக்கமா? மறப்போம் மன்னிப்போம்னு எத்தனை இடத்துல சொல்லிருக்காவ. 4 பேர்கிட்ட சொல்லி இந்த ஆளை கேவலப்படுத்தினா இந்த ஆளுக்கு புத்தி வரும். நமக்கு முன்னாடி யாருக்கு போன் பண்ணியாரு? இந்த மிட் நைட்ல இந்த ஆள் போன் அட்டன் பண்றதுக்கு ஆள் இருக்கா? எவன் இவன் இந்த நேரத்துல அட்டன் பண்ணவும் தெரியாது. போன் எல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கானுங்களோ? நான் சொல்லத நல்லா கேளுங்க. எல்லாரும் சும்மா வெட்டியெல்லாம் இருக்க மாட்டாவ. நீங்க போன் பண்ணாதான் அட்டன் பண்றதுக்கு. நீங்க அவ்வளவு பெரிய அப்பா டக்கறேன் இல்ல. இப்ப நான் கால் பண்ணேன்னு வைங்க, பிரியா உடனே அட்டன் பண்ணுவா. இப்ப பாருங்க. ஹலோ, அறிவு கட்டவனே, போன் எல்லாம் என்னத்துக்குள்ள வச்சிருக்க? கால் பண்ணா போன் அட்டன் பண்ண தெரியாட்டா போனை தூக்கி குப்பையில போட்டு சத்தப்படாம இருக்கணும். நீயா நாளையில இருந்து தூக்கி போட்டுட்டு சத்தப்படாம தூங்குறோம்ல, எதுக்கு இந்த நடுராத்திரி எல்லாம் தொல்லை பண்ணுதியா? எருமை எருமை, மண்டையில அறிவு இருக்கா இல்லையா? நம்மள திட்டுற மாதிரி இருக்கு. சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. நம்மளே தான். என்னெல்லாம் நடுராத்திரி போன் பண்ணி சத்தம் போட? வழக்கமா இந்த கல்யாண ஆபத்தை நாங்க தானே ஒவ்வொரு ஆளுக்கா போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவோம். இவ்வளவு வளர்ந்துருக்கலாம், என்னமா அறிவில்லையா உனக்கு? நடுராத்திரி ஒவ்வொருத்தங்களுக்கா போன் பண்ணிட்டு இருக்க. அவியலுக்கு கல்யாணம் புதுசு, சத்தம் போடாம இருப்போம். போன் பண்ணி தொல்லை பண்ண கூடாதுன்னு தெரியாதா? நம்மளே தான். எந்த அப்பாவி இந்த ஆள்கிட்ட மாட்டிச்சுன்னு தெரியலையே. புதுசா கல்யாணம் ஆனவியலுக்கு நடுராத்திரி நான் போன் பண்ணிட்டு இருக்கேனா? என்னல உளறிய? நானே என் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேன். என்னை எழுப்பி விட்டு உட்கார வச்சு கதை விட. வேற எவனுக்கோ போன் பண்ணதுக்கு மாத்தி எனக்கு போன் பண்ணிட்ட போலல. என்னமோ ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கா, அது பிறகு 1 வாரம் 2 வாரமா பாத்துக்கா. பேசாம மூட்டு தூங்க வேலையை மட்டும் பாரு. அததானடா பண்ணிட்டு இருந்தேன். முதல் ஸ்கிரீன்ல யாருக்கு போன் பண்ணிருக்கேன்னு பாருல. ராகேஷுக்கு பண்றதுக்கு ராஜேஷுக்கு நிறைய நாள் பண்ணிருக்க. அப்படி ஏதாவது மாத்தி பண்ணியோ என்னமோ? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்கேன். இப்பதான் மரமண்டையில ஏறது கிட்டியா? உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனாலே எங்களை எல்லாம் சும்மா இருக்க விட மாட்டியலாம். சண்டை போட்டியலாம். உங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதானே? யார இழுத்து தெருவுல விட்ட மாதிரி எங்களை இழுத்து எங்கேயாவது விட்டுறியது. நீ பேசுறதை கேட்கறதுக்கு நான் உனக்கு போன் பண்ணல, நான் பேசுறது கேட்கறதுக்கு தான் உனக்கு போன் பண்ணிருக்கேன். இப்ப என்ன, உன் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் புரியணும், அதுக்காண்டி எனக்கு போன் பண்ணி என்னை எழுப்பி விட்டுருக்க, அப்படிதானே? எப்படியெல்லாம் டெக்னிக்கா எழுப்பி விடானுங்க. நாளைக்கு நான் என்ன சொல்லிருக்கணும் அதை மட்டும் நீ செய்தா போதும். பிடிக்கலையா உன் பாட்டுக்கு அப்படியே போயிரு. அத நீ சொன்னது செய்யலன்னு சொல்லிட்டா வேலைலாம் போனை வச்சு தொலையாம். இங்க பாரு மச்சான், நாளை பின்ன எனக்கு கல்யாணம் ஆகும். இதே மாதிரி உனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன் பாத்துக்கா. போன் அட்டன் பண்ணாம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, அது பிறகு இருக்கு. தூங்க வேலையை மட்டும் பாரு, தேவை இல்லாம. கொழுப்பு கொழுப்பு உடம்பு முழுக்க கொழுப்பு. உங்கள்ட்ட நான் அடிச்சு சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னா புரியவும் செய்யாது, அடிச்சு சொல்லியே நடிச்சு சொல்லியேனும். அதான் நாளைக்கு நான் போவேன்ல, போனதுக்கு பிறகு தெரியும். நீங்க வேணா பாருங்க, இந்த ரூமுக்குள்ளாடியே நாளைக்கு எத்தனை தடவை நீங்க சாரா சாரான்னு கூப்பிடுறீங்கன்னு.
நீங்க மட்டும் நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு பிறகு என்னை பியாட இல்லைனா என் பியார ஒரு தடவை கூட சொல்லலைனா நான் என் பியார சத்தியமா மாத்திக்கிட்டேங்க. என்ன பேர் வைக்கலாம்? அழகான பியாரா தான் வைக்கணும். வந்துட்டாரு. வீடு அவ்வளவு தூசடைஞ்சு கிடக்கு. வீட்டு முன்னாடி மொத்தம் இப்படி இலையெல்லாம் தொலைஞ்சு தொலைஞ்சு கிடக்குல. ஒரு வீட்டுக்கு வாழ போற பிள்ளைல ஒண்ணுக்கு ரெண்டு இடத்த வச்சிருக்கேன். இதுல ஒண்ணுக்கு ரெண்டு பல தூத்து போடணும் ஒரு பொறுப்பு இருக்குமா? எப்பனாலும் நம்ம கைதான் படணும். வயசு பிள்ளைல இருக்க வீடு வெளிய இருந்து ஒரு ஆள் வந்தா என்ன நினைப்பாவ? குனிஞ்சு குனிஞ்சு எலும்பவா யாழு. இப்படி தேல பல தூத்து போட்டு வீட்டை சுத்தமா வச்சிருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமக்கு. குனிஞ்சு நிமிர்ந்து ஒரு வேலை செய்ய மாட்டாள்வ. வட்டிக்காரன் அவன் வீடு தேடி வரதுக்கு முந்தி அவன்கிட்ட கொண்டு வட்டி ரூபாயை கொடுத்துட்டு வரேன். கொடியில கிடைக்க துணியெல்லாம் காய போட்டு மடக்கி வச்சிருக்கான்னு சொன்னேன். ஒற்றொரு வேலை செய்யல. அடிச்ச வெயிலுக்கு ஒரு தடவை துணியை திருப்பி போட்டிருந்தா இந்நேரம் எல்லா துணியும் காய்ச்சி மடக்கி வச்சிருக்கலாம். எல்லா துணியும் ஈரமா கிடக்கு. ஒரு வேலை ரெண்டு பேரும் செய்யாம வீட்டுல கிடக்காளுவ. இந்நேரம் மாறி மாறி கொண்ட முடிய பிடிச்சு இழுத்து ஆளுக்கு ஒரு திசையில கிடப்பாளுவ. அட கடவுளே, நான் பார்க்கறது கனவா நிஜமா தெரியலையே. வலிக்கு நிஜம்தா. இது என்ன மாயமா இருக்கு? காண கிடைக்காத அதிசயம் நம்ம வீட்ல நடந்துட்டு இருக்கு. மக்கா எம்மையா மக்கா இப்படியே இருந்துக்கிடுங்க. இப்ப சின்ன பொண்ணு நாலு முடி வீலையெல்லாம் கூட்டு வரேன். எதுக்கோ? இது காண கிடைக்காத அதிசயம் நம்ம வீட்ல நடந்துட்டு இருக்கலாம். நாளைக்கு போட்டோ எடுத்து நாலா பக்க செவத்திலே மாட்டி விட்டுருவோண்டி. இம்மா நீ கொஞ்சம் ஓவரான போயிட்டு இருக்கானா? மாறிபினே 24 மணிக்கூட சண்டை போயாம சண்டை போட்டுக்கிட்டு தானே இருப்பியா? இன்னைக்கு நான் அவளை மடியில போட்டு தாளாட்டிட்டு இருக்கேன். இம்மா கண்ணு போடாம பெயர் பாத்துக்கா. ஓ கையில போனா போன் தந்தாள் நாட்டி மக்களே அவளை மடியில போட்டு கொஞ்சம். ஏன் போன் தந்தா மட்டும்தான் மடியில போட்டு கொஞ்சமா? போன் தந்தா மட்டும்தான் நாங்க அக்கா தங்கச்சியா? எப்போ உன் பேச்ச கேட்டு வீடெல்லாம் என்னமா ஆட்டம் காணுது பாத்தியா? இது போல இருந்தா எப்படி சந்தோஷமா இருக்கண்டி மக்களே வீட்ல. ஒரு சண்டை வருமா? ஏம்மா நாங்க அப்படிதான் அடிச்சுப்போம் பிடிச்சுப்போம். ஆனா அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா அவ சும்மா விட மாட்டாளா? இம்மா வெளிய பாக்கவங்களுக்கு தான் நாங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளால பாசம் இருக்கும் தெரியுமா? மக்கா சண்டை போடாம இருக்கும்போது எப்படி நல்லா இருக்கு தெரியுமா? ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க அப்பா பைபிள்ல இருக்க வசனத்தை வரைக்கும் வீட்ல வாங்கி ஒட்டி விட்டாரு. இம்மா நீனே கண்ணு போட்டு எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுறாத. மக்கா ரெண்டே ரெண்டு போட்டா மட்டும் எடுத்துட்டா உங்க அப்பா வந்த உடனே காட்டி கொடுத்தா என்ன சந்தோஷப்படுவாரு தெரியுமா? இவன் போமா சரியா இருக்கு. அஜி மக்கா இது எப்படி நேரத்துக்கோ உன் கையில இருக்க போனாம பிடிங்க வரைக்கும் தானே மக்கா? ஏம்மா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கோம். இப்படியே தேவையில்லாம பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா நாங்களும் குளத்துக்கு மேல பெட்ரோலை ஊத்தி மேல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிருவோம் பாத்துக்கா. அதுக்கு எதுக்குடி மக்கா தண்ணிக்குள்ள பெட்ரோலை ஊத்தணும்? பக்கத்து தெருவுல தேவையில்லாம ஒரு பிளே கிரவுண்ட் கிடக்குடி மக்கா. அதுல கொஞ்சம் பெட்ரோலை ஊத்தி குதிச்சிரு. எப்ப நல்லா இருக்கேல்ல மாறி பின்ன குதிக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது குதிச்சி தண்ணிக்குள்ள கிடைக்க மீனெல்லாம் என்ன பாவம் செஞ்சு? எம்மா ஒரு பியாச்சுக்கு சொன்னது ஒரு தப்பா? இவ காலேஜுக்கு போயிட்டு வந்த நேரத்துல இருந்து இப்படியே இருக்கா மூக்க உறிஞ்சி உறிஞ்சி. கனி கனி எம்மையா ஏமக்கா ஒரு மாதிரி படுத்து கிடக்க? ஒண்ணும் இல்லம்மா. வேற எதுக்கு மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்க? கொஞ்சம் தலைவலியும் இருக்குமா அதான். சரி நீ படுத்துக்க. நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். குடிச்சா தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். சரிம்மா. ஏன் வீட்டு வெளியில அவ்வளவு சருவா கிடக்கு. இன்னைக்கு ஃபுல்லா படிக்கிறதுக்கு லீவ் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்ல கிடந்த. ஒரு வார்த்தை படிக்கல புக் திறக்கல. வீட்டுக்கு வெளியில ஃபுல்லா சருவா கிடக்கு. கொடியில காய போட்டிருந்த துணி எல்லாம் மாத்தி போடல. இந்நேரம் காஞ்சு கிடச்சிருக்கும். ஏமா போன பார்த்து படிச்சிட்டு தான் இருக்கேன். என்னைக்கு இந்த கொரோனா வந்ததோ என்னைக்கு பள்ளியில பாடத்தை எல்லாம் போன்ல அனுப்புறாங்களோ இப்ப கண்டியா அதே ஒரு பியாச்சா போச்சு. என்னத்துக்கு போன் எடுத்தாலும் இவன் பாடம் அனுப்பியிருக்காவ அதை படிக்கிறதுக்கு தான் போன்னு சொல்லுதியா? எடி போன்லயே பாடத்தை எல்லாம் அனுப்பி தரவானா புத்தகம் எல்லாம் என்னத்துக்குடி? எம்மா படுத்தாம போமா. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன क्वेश्चनே பாரு. 400க்கு மேல மார்க் வரலன்னு வெச்சுக்க. இது படி யாரிராத அந்தால எங்கயாவது பேரு. பேர்ல போனதுக்கு பிறகு எதுக்கு போனேன்னு கேட்க நான் பரவாயில்லை இருக்கு. படிட்டு இருந்து புக் எடுத்து வச்சி. பேசாம பியார் சவுண்ட் சரோஜான் மாத்திரலாம். கனி எதுக்கு திடீர்னு நம்மள்ட்ட இவ்வளவு கோவப்பட்டு பேசினா? ஒருவேளை இந்த ரேணு அவள்கிட்ட ஏதாவது போய் பேசிருப்பாளோ? ஆனா ரேணு இங்க ஜாயின் பண்ணதுமே கனிட்ட ரேணுவை பத்தி சொல்லிட்டமே அவ என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு.
அதுக்கெல்லாம் கனி பயப்படியாலும் இல்ல. ஒருவேளை நம்மள்ட்ட பேசியதுனால மார்க் ஏதாவது கம்மியாயிருன்னு பயப்படியாலும். எப்படி பார்த்தாலும் அவ வாய் திறந்து சொல்லாம நமக்கு ஒன்றும் புரிய போறதில்ல. நம்மள்ட்ட பேசாம இருந்து நல்ல மார்க் எடுத்தாள்னா அதுவும் ஒரு சந்தோஷம் தானே. சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டார். ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ. நல்லா உங்கள்கிட்ட பேசியிருக்கவே கூடாது. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துலாம். தம்பி, என்னங்கம்மா, எதுனா தேவையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. எதுனா பார்த்து பயந்தீங்களா? நம்ம வீட்ல சின்ன குழந்தைங்க யாராவது வந்திருக்காங்களா? இல்லையப்பா. ஏன்? ஏதோ குழந்தை கூப்பிட்ட மாதிரியே சத்தம் கேட்டு அதான் கேட்டேன். ஏதோ பதட்டமா எழுந்திருந்தீங்களா? அதான் எதையாவது பார்த்து பயந்தீங்களோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, அப்பா அப்பான்னு ஏதோ சின்ன பிள்ளை கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாருங்க. சொல்லுங்கம்மா, ஒன்றும் இல்லை, நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. நீங்க பிறந்த ஒரு 2-3 வருஷத்துலயே நான் இங்க வேலைக்கு வந்துட்டேன். நான் சொல்லேன்னு தப்பா எடுத்துக்கிறாருங்க. நம்ம பாப்பா மாதிரி ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு நீங்க தவம் தான் பண்ணிருக்கணும். அந்த பிள்ளை இங்க வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட என்னை வேலைக்காரியா நடத்தினதே கிடையாது. பெத்த அம்மாவை எப்படி பாத்துக்கும் பிள்ளை, அதே மாதிரி என்னையும் பாத்துக்கிட்டா. ஏதோ நேரம் சரியில்லாம போன இடத்துல தவறிட்டு தப்புதான். பத்திரமா இருன்னு சொல்லியும் உங்கள்ட்ட கேட்காம வெளியே போனா தப்புதான். நானாம அவளை ஒதுக்கி வச்சேன், அவதானே நான் வேண்டான்னு போனா. படிச்ச பிள்ளை நீங்க. அந்த நேரத்துல நீங்க பேசுனதை நினைச்சு கோவப்பட்டு விட்ட விட்டு வெளியே போயிருப்பா. நாம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் இருக்காவ. அன்னைக்கு மட்டும் நீங்க அப்படி பேசாம மன்னிச்சிருந்தீங்கன்னா வேற குழந்தை கிடைக்காமலாம் இருக்கும். பொண்டாட்டி பிள்ளைன்னு சந்தோஷமா இருந்திருக்கலாம். இப்படி தினம் தினம் இந்த ரூம்ல உருகி உருகி அழ வேண்டாம்ல. இந்த வீட்டுல எனக்கும் ஒரு மனசு இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஆளு நீங்க தான். ஆனா என்ன, உலகம் தெரியாத ஆளா இருக்கீங்க. அவங்க வாழ்க்கைன்னு செட்டில் ஆயிட்டாவ. உங்க ஃப்ரெண்டு டாக்டருங்கிறதுனால கருவுல இருந்த குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுட்டு 4 வருஷம் ஆகியும் நீங்க அதை மறக்காததுனாலதான் இப்ப யாரும் அப்பான்னு கூப்பிட மாதிரி இருக்கு. எதையும் நினைக்காம இருங்க. நீங்க வருத்தப்படதை பார்க்கும்போது வளர்த்த எனக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போய் தூங்குங்க. அது பிறகு அம்மா முன்னாடி என்ன அம்மான்னு கூப்பிடாதுங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. சரிம்மா, நீங்க போய் தூங்குங்க. கனவா இருந்தாலும் கருவுலயே என் குழந்தை அழிஞ்சு போச்சுல, அது பிறகு எப்படி அவளுக்கே வயசுல இருக்க பிள்ளை என் கனவுல வரும்? இது மட்டும் நிஜமா இருந்திருந்தா எப்படி இருக்கும்? தாயாக மாறிடுவேன் உனக்காக. வாவா என்னுயிரே, மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாவா என்னுயிரே, தந்தை என பதவி கொடு. எவ்வளவு நேரம் தான் இசை வாய்க்குள்ளாடியே போட்டிருப்ப? நீ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளாடியே எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. அம்மா, அது எதனால தெரியுமா? எதனால? நீங்க பண்ற இட்லி பூ போல இருக்கலாம். அதான் மெல்ல மெதுவா சாப்பிடுங்க. ஆனா நீ இருக்க பத்தியா, என்ன தப்பு செய்தாலும் அப்படியே சமாளிச்சிரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியாதே. இசை சொல்லுங்க. இன்னைக்கு அப்பா என் கனவுல வந்தாங்க தெரியுமா? என்ன சொல்ற? நீதான் உங்க அப்பாவை பார்த்ததே இல்லையே? நான் பார்த்தது இல்லதான். ஆனா இன்னும் இசைன்னு கூப்பிட்டாங்க. அப்பனா உனக்கு என்னைய விட உங்க அப்பா வந்தா உங்க அப்பாவை தான் பிடிக்குமா? எப்பவ நீங்க தான் முதல்ல. இசை, ஒருவேளை உங்க அப்பா வந்து உன்னை கூப்பிட்டா நீ என்ன தனியா விட்டுட்டு போயிருவியா? போக மாட்டேன் செல்லம். ஏன்னா நான் உங்களையும் கூட்டிட்டு தான் போவேன். நம்ம சேர்ந்து போலாம். நானு, நீங்க, அது பிறகு எனக்கு வெள்ளைக்காரி பொம்மை, எல்லாரும் சேர்ந்து போலாம். ஆனா அம்மாக்கு நீ மட்டும் தானே உண்டு. ஆனா அப்பாக்கு நம்ம 2 பேரும் உண்டுல்ல. இங்க பாரிசை, வர வர நீயா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கற்பனை உலகத்துல இருக்க பத்துக்கா. உனக்கு அப்பா கிடையாது. அப்படியெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. நான் மட்டும்தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாம். நான் தான் உனக்கு உலகம். எனக்கு நீ தான் உலகம். என்னைக்கு நம்மள தேடி யார் வந்தாலும் நான் உன்னைய விட்டு கொடுக்க மாட்டேன். தேவையில்லாம கனவு கண்டுட்டு இப்படி உளறிட்டு இருக்காத பத்துக்கா. இல்ல,
தங்கம். நம்மள தேடி யாரும் வரமாட்டாங்க. நீ தேவையில்லாம ஆசைப்படாத. யாராவது வந்தாலும் நீ என்னைய விட்டுட்டு போனேன்னா எனக்குன்னு யாரு இருக்கா? நான் தான் சொல்லலம்மா, உங்களை கூட்டு தான் போவேன்னு. இங்க பாரு இசை, நீ மட்டும் அம்மாவை விட்டு போயிட்டேன்னா அது பிறகு நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏ தமிழ், வா வினித். குழந்தைக்கு என்ன தெரியும்? குழந்தைய போட்டு அழ வச்சிட்டு இருக்க. அவ உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாள்னா உன்னைய சேர்த்து தான் கூட்டு போவேன்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட பிள்ளைகிட்ட இப்படி வெடிச்சிட்டு இருக்க. குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? இங்க வந்ததுல இருந்து அவ தேவையில்லாம அப்படி கனவு வருது இப்படி கனவு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. தேவையில்லாம எல்லாம் இல்ல. அப்ப என்ன கூட்டி போக வருவாங்க. நான் உங்களை சேர்த்து கூட்டிட்டு போவேன். நீயே பாத்தியா? இங்க வந்ததுல இருந்து இத பத்தி தான் பேசிட்டே இருக்கா. எத்தனை நாள் அவள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் அப்படி எல்லாம் யாரும் வர மாட்டாங்கன்னு. அதுக்கு நீ இப்படியே எரிஞ்சு விழுவ குழந்தைகிட்ட. நீ தூங்கலையா என்ன? இசை ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க வந்தா தானே தெரியுது நீ குழந்தைய மிரட்டிட்டு இருக்க. எங்க அம்மா எல்லாம் என்ன அழ வைக்கல. நீங்க அம்மாவை திட்டாதீங்க அங்கிள். நீ மட்டும் என்னை விட்டுட்டு அந்த ஆள் வந்தோன்னு அந்த ஆள் கூட போயிட்டேன்னா அது பிறகு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் இசை. அழாதம்மா, நீ அழுதா கஷ்டமா இருக்கு. அம்மா அழல, நீ அழாத. அதான் டெய்லி காலேஜுக்கு போற நேரம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்க பாத்துக்கா. அதான் கல்யாணத்துக்கு முந்தி இருந்த பாசம் ஒண்ணு இப்ப இல்ல பாத்துக்கிடுங்க. கள்ளி காலேஜ் கட்டடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ எல்லாம் பாப்பா. முந்திலாம் ஒழுங்கா காலேஜுக்கு போயிட்டு இருந்த பிள்ளை. ஏன் இப்போ ஒழுங்கா தானே காலேஜுக்கு போறேன். அழுது போயிட்டு இருக்க. இந்த 1ஆம் கிளாஸ் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போதுக்கலாம் இல்ல. அரை மணி நேரம் இதுதான் பண்ணிட்டு இருக்க பாத்துக்கா. இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு போல வந்துருங்க. நானும் முதல்ல பெர்மிஷன் கேட்டுறேன். சரிம்மா சரி. அப்பனா விக்கி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது கரெக்டா சஜுவும் உங்க மாமாவும் வருவாங்க. அப்ப கரெக்டா இருக்கும். கனி வேற நேற்றுக்கு ஏதோ அப்செட்ல இருந்தா. கனிக்கும் சேர்த்து நானே பெர்மிஷன் கேட்கேன். கனியே நம்ம கூடாலே கூட்டு வந்துடலாம். சொல்லிட்டேல. அம்மா பேசிட்டு இருங்க மக்களே, நான் அப்புறமா வரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. இல்ல இப்ப எல்லாம் கீழே நின்ன மாதிரி இருந்து எப்ப மேல வந்த? ஃப்ளைட் பிடிச்சு வந்தேன். அறிவில்லையா? இவ்வளவு நேரம் ஹக் பண்ணிட்டு நிக்கும் போது உங்களுக்கு இல்ல? நீங்க சொல்லுங்கம்மா. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா பிரியா? ஆமாம்மா, நாங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஆமா, அப்பனா காலேஜ் முடிச்சு கரெக்டா வரும்போது அவங்களும் வருவாங்க. அப்படியே போயிடலாம்ல. ஆனா இன்னைக்கு காலேஜ்ல இருந்து சீக்கிரமா நானும் கிளம்பிடுவேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களும் சீக்கிரமா கிளம்பி வந்துருவாங்க. ஆமா, அதுவும் நல்லதான். காலேஜுக்கு போயிட்டு வந்தோடனே டயர்டா இருக்கும். அப்படியே போனா ஒரு மாதிரி இருக்கும்ல. அம்மா இன்னைக்கு விக்கி வீட்டுக்கு போயிட்டு அது பிறகுதான் வீட்டுக்கு வருவோம். இப்போ அந்த பையன் பேசிட்டு இருக்கான உன்ட்ட? ஆமா, எப்பவும் கூப்பிட்டுட்டே இருக்கேன் என்னைக்கு வருவா அப்படின்னு. அதான் இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம். போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. பிரியா வீட்ல இருந்து வரும்போது காக்க வைக்க கூடாதுல்ல அவங்கள. சரிம்மா.